ஒரு முறை பார்த்திபன் சொன்னாரு, இந்த வந்தே பாரத் இதுல எல்லாம் போயிட்டு வந்தேன், என்னையா சாப்பாடு இவ்வளவு கேவலமா வச்சிருக்கீங்க, இதுக்கு பேரு சிக்கனா அப்படின்னு பலரும் சொன்னாங்க. நானும் அதை உணர்ந்தேன், ரொம்ப கேவலமா இருக்கு சாப்பாடு அப்படின்ட்டு பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த பார்த்திபனுடைய கருத்தை நம்ம பதிவு செஞ்சு போட்டிருந்தோம். நடிகர் பார்த்திபனும் அதுக்கு ரிப்ளை போட்டிருந்தார். நான் பாஜக அரசுக்கு எதிர்ப்பா இல்ல, பட் இந்த மாதிரி விஷயங்களை உள்ளே வெளியே படத்துல இருந்தே இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கும் அரசியலை சினிமாக்காரனாக இருந்து நான் செய்து வருகிறேன் நடிகர் பார்த்திபன் வந்து அப்போதே பதில் சொல்லியிருந்தார். அதை குறித்து கூட நம்ம பேசணும். இப்ப அதையே தான் தமிழ்ச்செல்வன் சொல்றாரு, எப்பா உணவு ரொம்ப மோசமா இருக்குப்பா. ஜெயில நாங்க போகும்போது பார்த்தா உண்மையிலேயே சாப்பாடு சாருக்கு மாண்பு அமைச்சருக்கு ரயில்வே துறை அமைச்சருக்கு தமிழுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சாப்பாடு உண்மையிலேயே சரியில்லை. குற்றம் சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. உணவு முறை கொஞ்சம் பக்குவப்பட வேண்டும். நம்ம உசிலம்பட்டி தேனி கருமாத்தூர்ல பேசுற மாதிரி அந்த தேனி ஸ்லாங்ல எப்பா என்னப்பா சாப்பாடு போடுறீங்க, மனுஷன் சாப்பிடுவானா அத அப்படிங்கிற மாதிரியான டோன்ல ரொம்ப